தொடங்க உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பல்வேறு சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெற மத்திய அரசு திட்டமிடுகிறது. சுமார் 20 மசோதாக்கள் அரசின் பட்டியலில் உள்ளதாக தெரிகிறது. ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா, ரியல் எஸ்டேட் மசோதா உள்ளிட்ட நிதித்துறை தொடர்பான முக்கிய மசோதாக்கள் சிலவும் இதில் இடம்பெற்றுள்ளன. இவை நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்றால் நாட்டின் வளர்ச்சி குறித்து இந்திய நிறுவனங்களிடம் மட்டுமல்ல பன்னாட்டு அளவிலும் அது நம்பிக்கையை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் சரக்கு மற்றும் சேவை வரி வலைக்கு உட்படாமல் விலக்கு பெற விற்பனை கூடங்களின் குறைந்தபட்ச ஆண்டு விற்பனை அளவை 25 லட்சம் ரூபாய் என நிர்ணயிக்கலாம் என்பது மத்திய அரசின் யோசனை. ஆனால் சில மாநில அரசுகள் அதை 10 லட்சம் ரூபாய் என நிர்ணயிக்க கோரி வருகின்றன. இல்லையானால் மாநில அரசுக்கு வரி இழப்பு அதிகரிக்கும் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. வரும் டிசம்பரில்தான் இவ்விஷயத்தில் இறுதி முடிவு எட்டப்படும் என்பதே தற்போதைய சூழல். அதன் பிறகு நாடாளுமன்ற படி தாண்டி மாநில சட்டமன்றங்களிலும் இதற்கு ஒப்புதல் பெறுவது வரும் மார்ச் மாதத்திற்குள் சாத்தியமா என்ற கேள்வி தொடர்கிறது. ஆனால் ஜிஎஸ்டி வரியை திட்டமிட்ட காலத்தில் அமலாக்க அருண்ஜேட்லி சில அசாதாரண காரியங்களில் இறங்கினால்தான் சாத்தியமாகும். அடுத்து ரியல் எஸ்டேட் மசோதாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்த பல யோசனைகளையும் ஏற்றுக்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் அநேகமாக இவ்விஷயத்தில் சிக்கல் கரையை கடந்துவிடும் என எதிர்பார்க்கலாம். இது தவிர பணமில்லை என திருப்பி அனுப்பப்படும் காசோலையை வழங்கியவர் மீது வழக்கு தொடர்வது குறித்த திருத்தப்பட்ட மசோதாவுக்கு இரு அவைகளிலும் அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. இது நிதி சார்ந்த சட்ட சீர்திருத்தத்தின் அடுத்த முன்னேற்றம் என சொல்லலாம். இதுபோக சிவில் விமான போக்குவரத்து துறை தொடர்பாக 2 மசோதாக்களும் வரிசையில் நிற்கின்றன. உயிரிழப்பு ஏற்படுத்திய விமான கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு மரண தண்டனை வரை விதிக்க வகை செய்யும் ஆன்டி ஹைஜாக்கிங் மசோதாவுக்கு தற்போது மாநிலங்களவையின் அனுமதி தேவைப்படுகிறது. அதேபோல விமான பயணத்தின் போது ஏற்படும் உயிர் மற்றும் பொருள் இழப்புக்கு நஷ்ட ஈடு வழங்குவது தொடர்பான சட்டத்தை சர்வதேச ஒப்பந்தங்களுடன் இணைத்து திருத்தம் கோரும் மசோதா மக்களவையின் ஒப்புதல் பெற வேண்டியுள்ளது. நிதி தொடர்பான விஷயங்களை பொறுத்தவரை மேற்கண்டவை தவிர போனஸ் வழங்குவது தொடர்பான இன்னொரு மசோதாவும் இந்த குளிர்கால கூட்டத்தொடருக்காக காத்து கொண்டுள்ளது. இவற்றில் எந்த அளவு மோடி அரசு வெற்றி பெறுகிறது என்பதை அடுத்த மாத அரசியல் அரங்க காட்சிகளாக பார்க்க காத்திருக்கலாம். புதிய தலைமுறைக்காக சந்திரன்.